கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் 12 ராசிகளுக்கும் சொல்ல இருக்கேன். பொதுவாக தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது மொத்தம் 60 வருடங்கள். அதில் இப்பொழுது பராபவ வருடம் என்ற வருடம் ஆரம்பிக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், எல்லோரும் சுகமாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் நியாயமானதை தர வேண்டும், மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அர்த்தமுள்ளதாக தான் அந்த பராபவ வருடம் குறிக்கிறது. இருந்தாலும் இந்த வருடத்திலே கிரகங்களின் சூழ்நிலைகளை வைத்து என்னென்ன பலன் ஏற்படும் போது இப்போ பார்க்கலாம். மிதுனத்திலே குரு பகவான் இருக்கிறார், சிம்மத்திலே கேது பகவான் இருக்கிறார், கும்பத்திலே ராகுவும் சந்திரனும் வீற்றிருக்கிறார்கள், மீனத்திலே சனி பகவான் புதன் செவ்வாய் இருக்கிறார்கள், மேஷத்திலே சூரியன் சுக்கிரன். இவ்வாறாகத்தான் இந்த கிரகங்கள் பராபவ வருடம் ஆரம்பிக்கும் போது இருக்கிறது. இதில் என்னவென்று கேட்டால், இந்த மீனராசியிலே சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். அவர் இந்த பராபவ வருடம் முழுவதுமே இருப்பார். மற்ற கிரகங்கள் மட்டும் மாறுமே தவிர சனி பகவான் மட்டும் அந்த மீனராசியில் தான் வீற்றிருப்பார். இந்த மீனராசியிலே சனி பகவான் இருப்பதினால் நீதி, நேர்மை, சத்தியம் நிலைநாட்டப்படும், ஆன்மீகவாதிகளுடைய வளர்ச்சி எழுச்சி பெறும், நாட்டில் ஒற்றுமை மேம்படுத்தப்படும், மதம், இனம், ஜாதி, மொழி சேர்ந்தவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து உலக அமைதிக்காக நல்ல விஷயங்களை செய்யப் போகிறார்கள். இப்போது பார்த்து வந்தீர்களானால் உலகப்போர் என்று தொடங்கி நடந்து கொண்டு வருகிறது. இது முடியாதா என்று கேள்வி இருக்கிறது. இது நிச்சயமாக குறுகிய காலத்திற்குள்ளே முடிந்துவிடும் இந்த கிரக நிலை வைத்து பார்க்கும்போது சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், குருடைய பயிற்சி இந்த வருடம் 3 முறை நிகழ இருக்கிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி, அடுத்ததாக அக்டோபர் மாதம். ஏற்கனவே இப்போது மிதுனத்தில் இருக்கிறார், கடக ராசிக்கு வந்து அதன் பிறகு சிம்ம ராசிக்கு வரப்போகிறார். இந்த 3 ராசிகளே குரு பகவான் சஞ்சாரம் செய்வதால் புதன், சந்திரன், சூரியன் ராஜ கிரகங்களான சூரியன் சந்திரன் வீட்டிலும் புதன் வீட்டிலும் இருக்கப்படியால் அரசாங்கம் இதிலே ஈடுபட்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வகையிலே எந்த வகையிலும் போராடும். இதுவரை மக்கள் போராடி வந்தார்கள், பார்த்திருப்பீர்கள். இனி வரும் காலங்களிலே அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் மக்களை காப்பாற்றுவதற்காக போராடி வெற்றி பெறுவார்கள். ஆங்காங்கே இயற்கை பேரிடர்களான வெள்ளம், மழை, புயல், நிலச்சரிவுகள், தீ விபத்துகள், எல்லா விதமான போக்குவரத்து மூலியமாக விபத்துகள் இதெல்லாமே அதிகமாக நடக்க இருக்கிறது. அதனால் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும். இவ்வாறு இருந்து கொண்டால் இந்த பராபவ வருடம் எல்லோருக்கும் நன்மைதான் செய்யும் என்று சொல்லி இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வரும் 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலேயே குரு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். இது நல்ல விஷயமா? நல்ல விஷயந்தான். ஆனால் சனி பகவான் அர்த்தாசம் சனியாக விளங்கி வருகிறார். ஒரு நல்லதுன்னா ஒரு கெட்டது இருக்கு. சரி, ஓகே, இதை விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் இடத்திலே ராகு பகவானும் 9ஆம் இடத்திலே கேது பகவானும் இருக்காங்க. குரு 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த 3 இடத்துல வரப்போகிறார். இந்த வருடம் 2 பயிற்சி இருக்குது, அதில் இந்த 2 வந்துடுவார். இப்போ இதை வைத்து பார்க்கும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படும்போது, இந்த வருட புத்தாண்டு பலன் வருடத்தில் ஆரம்பத்தில் இருந்து ஒரு 2 மாதங்கள் நல்லா தான் போகும். நல்லா போகணும்னு சொல்ல முடியாது. மனைவி உறவாலையும் மனைவியாலும் பங்குதாரர்கள் கூட்டாளிகள் மூலிமா நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களை திருத்துவாங்க, கவனத்தை கொண்டு வருவாங்க, உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கும். இந்த ஒரு 2-3 மாதம் கழிஞ்ச ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி ஒரு பிரச்சனை வரும். அது என்ன பிரச்சனை தெரியுமா? டக்குன்னு உங்கள் பேர் கெட்டு போகிறது. வேலையில் இருந்தால் வேலை சரியாக வரல, செய்யலை, வேலை செய்யாமல் யாரோடையும் பேசுகிறீங்க, அரட்டை அடிக்கிறீங்க, அதில் கவனமாக இருக்கிறதில்ல, வேலையில் தப்பு பண்ணிடுறீங்க, இதெல்லாமே வரும். அது மட்டும் இல்லை, தொழிலில் நஷ்டங்கள், பிரச்சனைகள், யாரோட கூட்டு வைக்கக்கூடாது அவங்களோட போய் கூட்டு வைக்கிறது, இதெல்லாமே நடக்கும். அது வியாபாரத்தில் இருக்கட்டும், தொழிலில் இருக்கட்டும், இது நடக்கும். இது மட்டும் இல்லை, வீண் வம்பை விலை கொடுத்து வாங்குவீர்கள். அது எப்போது? இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து 2 மாதங்கள் முடிந்த பிறகு ஒரு 4-5 மாதங்கள் இந்த பலன் கண்டிப்பாக நடைமுறையில் இருக்கும்.
அந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவை அறிந்து பேச வேண்டும். எதுக்கு பேசணும், எதுக்கு பேசக்கூடாதுன்றது புரிஞ்சுக்கணும். நண்பர்கள் உறவினர்களை மதித்து நடக்கணும். அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. கொடுத்தா கண்டிப்பாக அதை நிறைவேற்றிடணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படும். அது பெரும்பாலும் தலையில் ஏற்படும், காலில் ஏற்படும். முடி அடின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தலை கால் இந்த 2 பாகத்துலையுமே பிரச்சனை வரும். எண்ணம், செயல், அந்த முயற்சி எல்லாமே இது வரைக்கும் நல்லா தான் போயிருந்துருக்கும். இந்த அடுத்து வரும் இந்த 4-5 மாதங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். திசை திருப்பி விடப்படுவார் படுவீர்கள். உதாரணம் சொல்லணும்னாக்கா, என்னப்பா நீ அந்த இடத்துல ஒர்க் பண்ண, ஒரு வேலையில் ஒரு பிரயோஜனம் இல்லை, உனக்கு போஸ்டிங்கும் வரல, சம்பளமும் ஏற்றலை, எதுக்கு நீ அங்கேருந்து கஷ்டப்படுற, இப்படி தான் சொல்லுவாங்க. சொல்ல வைக்கப்படுகிறார்கள். அப்போ என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு அர்த்தாஷ்டமசை நடக்குது, அஷ்டம குருவும் வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ரொம்ப மௌனியாக கவனமாக இருக்கணும். சரி பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், அதுப்பா வரட்டும், இப்படி தான் சொல்லணும். அப்படியா சொல்கிறீங்க, அப்போ உடனே நான் மாறிடுறேன் வேலை மாதிரிக்கு அப்படின்லாம் போடாது. நான் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதை நீங்கள் கவர்மெண்ட் வேலை எந்த பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்க. அதனால் கவனமாக இருக்கணும். பெண்கள் விஷயங்களே ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்காரங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை வரும், அதையும் பார்த்துக்கணும். இதெல்லாமே இந்த மத்தியம காலகட்டத்தில் நடக்கும். அதன் பிறகு பார்த்தீங்களானால், ஆரம்பத்தில் உங்களுக்கு அரசியலோ சரி, சினிமாவிலையும் சரி, சமூகம் சார்ந்த திறமை வாய்ந்த துறைகளில் சரி, ஒரு முன்னுதாரணமாக இருந்திருப்பீங்க, ஒரு ரோல்டு மாடலாக இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மாறி உல்ட்டாவாக இருக்கும். இவ்வளோ நேரம் அவனையாக நம்ம நினச்சிருந்தோம், அவனை போய் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னப்பா, அவனை ஃபாலோ பண்ணது வேஸ்ட், அவனே சரியில்லை, அப்புறம் எப்படி நம்ம அவனை ஃபாலோ பண்ணுறது? ஒரு தலைவன் சரியில்லைன்னா தொண்டன் எப்படி இருப்பான்? அப்படி தான் சொல்லப்படுவது. ஒரு தலைவன், ஒரு தலைமை பதவியில் இருக்கிறவங்க சரியாக இருந்தால் தான் தொண்டர்களும் சரியாக இருப்பாங்க. இப்படி தான் நிகழப்போகுது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய இறை வழிபாடுன்னு பார்க்கும்பொழுது, உங்கள் ராசி அதிபதி குரு பகவான். இந்த குருவுக்கு அதிதெய்வதை முருகப்பெருமான் தான். பெரும்பாலும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்கிறதில்ல. கடற்கரை ஓரம் உள்ள எந்த முருகர் கோயிலாக இருந்தாலும் போகலாம். திருச்செந்தூர் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பல கோயில்கள் கடற்கரை ஓரமாக முருகர் பெருமான் கோயில்கள் இருக்குது. அதை நீங்கள் கண்டுபிடிச்சி போயிட்டு வரலாம். கடல்ன்றது மட்டும் எடுத்துக்கக்கூடாது. நீர்நிலை சார்ந்த முருகப்பெருமான் கோயிலுக்குள்ளும் போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. இது இல்லாமல் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மூவரும் சேர்ந்த அம்சம் தத்தாத்திரேயர் சொல்லுவாங்க. அந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப வந்தது. தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே சொல்கிறது தான். இது சூட்சும தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இவர் தத்தாத்திரேய அவ்வளோ யாரும் வணங்க மாட்டாங்க. ஓரளவுக்கு பேர் தான் சொல்லுவாங்க, தெரிஞ்சவங்க தான் வணங்குவாங்க. அதை வணங்கினாக்கா அதீத சக்தி கிடைக்கும். நல்லா கேட்டுங்க. எப்படி உக்கிர தெய்வம் அதீத சக்தியை கொடுக்குதோ, அப்போ பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 பேர் சேர்ந்த சக்தி இல்லையா? அப்போ எவ்வளோ பெரிய சக்தி அது. அப்பேற்பட்ட அந்த தத்தாத்திரேயை வணங்க வேண்டும். ஆனால் தத்தாத்திரேயை வணங்கும் பொழுது உங்களுடைய சொல், செயல், ஒழுக்கம், உங்களுடைய நடைமுறை, பழக்க வழக்கங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இதில் ஏதாவது தப்பு நடந்ததுன்னா கண்டிப்பாக தப்பு தான் நடக்கும், தண்டனை கிடச்சிடும். செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்பொழுது அனாதை குழந்தைங்களுக்கு, அதுலேயும் பெற்றோர்கள் இழந்து, சில பேர் பெற்றோர் பெற்றுட்டு தெரியாமல் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்பேற்பட்ட குழந்தைகளாக இருக்கலாம். இல்லைன்னா கஷ்டத்தில் சேர்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் பெற்றோர்கள் பார்த்துன்னு போயிட்டு வந்துருப்பாங்க, நாளடைவில் அவங்களும் இல்லாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு போயிட்டு பெரும்பாலும் உணவு கொடுக்கறது எல்லாமே கொடுப்பாங்க, அது விஷயம் வேறு. துணிமணி கொடுக்கறது விஷயம், அது விஷயம் வேறு. கல்விக்கு உதவி பண்ணணும்.
கண்டிப்பாக குழந்தைங்களாக தான் படிக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. அந்த படிப்புக்கு உதவி பண்ணணும், ஒரு சைடு சப்போர்ட்டாக இருக்கணும். இப்போது படிக்கிறாங்க, அது விஷயம் விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க, தன்னுடைய திறமைக்கேற்ற படிப்புன்னுவாங்க. அதை நீங்கள் பார்த்து அந்த குழந்தைக்கு எது பிடிக்குதோ அதை சேர்த்து விடலாம். அதுக்குண்டான காசு கொடுக்கலாம், நீங்கள் மட்டும் கொடுக்கலாம், இல்லை குரூப்பாக சேர்த்து கொடுக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். கை காட்டி விடலாம். நிறைய ட்ரஸ்ட்லாம் வச்சுருக்காங்க, தொண்டு நிறுவனங்கள் எல்லாமே செய்வாங்க. அவங்களுக்கு தெரியப்படுத்தணும், அவ்வளோதான். அதை பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். வருட முடிவிலேயே உங்களுக்கு நன்மை தர கிரகங்கள் காத்திருக்கிறது. ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க, நடுவில் ஒரு 4-5 மாதங்கள் இப்படி தான் போயின்ட்டுருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக நல்லது செய்யும். எப்பவுமே ஒரு சோதனை வந்த பிறகு தான் நல்ல நேரம் வரும். அந்த சோதனையை சாதனையாக்கி நம்ம வாழ்ந்து காட்டணும். அதுக்கு என்ன தேவை? பொறுமை, நம்பிக்கை. ஆன்மீகத்தில் இதுதான் சொல்லப்படுது. இந்த ரெண்டுமே கடைபிடிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். கவனமாக இருக்கணும், மௌனமாக இருக்கணும். இன்னும் ஒரு வியாழக்கிழமையில் விரதமாக இருந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். அதுவும் மௌன விரதமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். தப்பே கிடையாது. அதற்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக இருந்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு விசேஷமான இந்த பராபவோட தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையில் பார்க்கும் பொழுது நல்லா கேட்டுங்க. இனிப்புகள், பழங்கள், உணவு, இது 3 சேர்த்து கொடுக்கணும். இனிப்பு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கூட ஒரு பழம், ஒரு வாழைப்பழமாக இருக்கலாம், எந்த பழமாக இருந்தால் கூட இருக்கலாம். பெரும்பாலும் வாழைப்பழம் கொடுக்கணும் நல்லது. இதோடு நீங்கள் தானதம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி இந்த பராபவோட தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்க்கும்பொழுது ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்ல விஷயம் நடந்து நல்ல பலன் ஏற்பட்டாலும் நடுவிலே ஒரு 5-6 மாதங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகளை சமாளித்து வந்தாலும் அடுத்து வரும் ஒரு 4 மாதங்கள் ரொம்ப அமோகமாக இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழப்போறீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.